மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முருகதாஸ் சாருடைய அடுத்த படத்தை பற்றியும் நம்ம அஜித் சாரை பற்றி ஒருத்தவங்க சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயக்குனர் முருகதாஸ் இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய 3 மொழிகள்ல நேரடி படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 3 மொழிகளிலுமே மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்திருக்காரு. அதிலும் ஹிந்தில அவர் இயக்கிய கஜினி திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையும் படைச்சது. 3 மொழிகள்லயும் மாறி மாறி படங்கள் இயக்கி வரும் முருகதாஸ் இப்போ ரஜினியை வைத்து இயக்க போகும் படத்துல தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு வராரு. இந்த படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படத்துல நம்ம ரஜினி சார் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாராம். படம் முழுக்க முழுக்க மும்பைல படமாக்க உள்ளதாம். இந்த படம் முழுக்க முழுக்கவே மும்பைல படமாக்க போறாங்களாம். அதனால துப்பாக்கி காலா படங்களை போல முழு ஷூட்டிங்கையும் மும்பைல எடுக்க இருக்காங்களாம். இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம முருகதாஸ் விஜய் நடிக்கும் துப்பாக்கி 2 படத்தை இயக்குவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் அடுத்து தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளையும் படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு தற்போது ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தெலுங்குல சிரஞ்சீவி வைத்து ஸ்டாலின் அப்படின்ற படத்தையும், மகேஷ் பாபுவை வைத்து ஸ்பைடர் அப்படின்ற படத்தையும் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, நம்ம அஜித் சாரை பற்றி ஒருத்தவங்க சுவாரஸ்ய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அஜித் சாருக்கு சினிமா துறையில உள்ள முன்னணி பிரபலங்களே பல பேர் ரசிகர்களா இருக்காங்க. இவங்க எல்லாருமே அஜித் சாருடைய குணம் பற்றி பேசி நம்ம கேட்டிருப்போம். அச்சம் என்பது மடமையடா படத்துல சிம்புவுக்கு தங்கையாக நடித்தவர் பிரபல நடிகை அஞ்சலி ராவ். இவங்க ஆரம்ப பட ஷூட்டிங் சமயத்துல ஒரு முறை ஒரு பிரபல ஹோட்டல்ல அஜித் சாரை சந்தித்து இருக்காங்களாம். அஜித் சார் வேறு யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போட்டோ எடுக்க கேட்பதற்காக தயங்கி இவங்க அங்கேயே நின்று இருக்காங்க. இவங்களை பார்த்த நம்ம அஜித் சார் அவரே அழைத்திருக்காரு. அதன் பிறகு இவங்க ஒரு போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கும் நம்ம தல அஜித் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அஜித் சாரோட உயரம் ரொம்பவே குறைவாக இருந்தாங்களாம். அதனால நிறைய வாட்டி போட்டோ எடுக்க ட்ரை பண்ணியும் ஒழுங்கா போட்டோ விழாததால நம்ம அஜித் சாரே மொபைலை வாங்கி குனிந்து போட்டோ எடுத்து கொடுத்திருக்காராம். பலரும் அஜித் சார் சொல்லி கேட்டிருப்போம். அவர் ரொம்பவே டவுன் டு ஹெர்த், புகழ தலைக்கு ஏற்றி கொள்ளாதவர், எல்லோரையுமே கவனிப்பார், உங்களுக்கு சாப்பாடு வந்ததா டீ வந்ததா என எல்லோரிடமும் கேட்பாராம். அவரை போலவே யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு அஞ்சலி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பல பிரபலங்கள் பல பேட்டியில நம்ம அஜித் சாரை பற்றி புகழ்ந்தும் அவருடன் நடந்த அனுபவங்களை பற்றி சொல்லிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும் நம்ம தலையை பற்றி நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.